வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய லைஃப்பில் ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு தான் காமிக்க போகிறேன். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. என்னோடய ஹெல்த் வைஸ் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே விலாகாகவும் எடுத்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 6 o'clock 6:30 இந்த மாதிரி தான் எந்திரிப்பேன் மார்னிங். டைமில் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு குக்கிங் முடிக்கிறக்கே ஒரு 8:30 அந்த மாதிரி ஆயிரும். இதுக்கு இடையில வேறு பாப்பா ஒரு 7 o'clock 7:30 இந்த மாதிரி எந்திரிப்பாங்க. அப்போ என்னால் குக்கிங்கையும் பார்த்துட்டு அது இல்லாமல் பாப்பாவையும் கவனிக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்க மேலேயே கோவப்படுவேன், கத்துவேன். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்டாகவே தான் இருந்துச்சு. ஒரு சேஞ்சுக்கு வேண்டி மார்னிங் ஏர்லியாகவே எந்திரிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு 2 days இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 4:30க்கு எந்திரிச்சிட்டேன் 2 days. 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 5:30க்கெல்லாம் கிச்சனுக்கு வந்துடுவேன். ஒரு 7:30ங்கும் போது என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. லன்ச் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு 7:30ங்கும் போதெல்லாம் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த டைமில் எனக்கு எந்த ஒர்க்கு இல்லை அவ்வளோக்கா. அப்போ அவங்கள என்னால் கேர் பண்ணிக்க முடியுது. அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு நான் மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோக்கு பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்படி எந்திரிக்கும் போது என்னோடய டேவே ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரித்வியை பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோடய ஒர்க்காகவே இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மெயின் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னா என்னோடய வெயிட் தான். என்னோடய வெயிட்டை டெலிவரிக்கு அப்புறம் என்னால் கம்மி பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜில் கம்மியாச்சு, மறுபடியும் அது இன்க்ரீஸ் தான் ஆச்சு. இப்படி தான் கம்மி பண்ணுறதே அதே ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படி இருந்தேனா இப்படி ஆனேன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேளை இனிமேல் நம்மளால் பழைய வெயிட்டுக்கு போக முடியாதா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்மளாக முயற்சி எடுத்து பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு நினச்சேன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதே இல்லை. இந்த டைமில் என்னால் வெயிட் குறைச்சாதான் குறைக்க முடியும். இதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போனாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி, இந்த டைம் எனக்கு கிடைக்காதுன்னு தோணுச்சு. அதனால் இன்னையிலேருந்தே நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் கிச்சனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தோடனே லெமன் வாட்டர் குடித்தேன். நான் ஒரு சரியான டீ பைத்தியங்க. எப்பப்போ எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் டீ போட்டு குடிச்சிருவேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நாள் ஃபுல்லாக நான் டீ குடிக்காமல் தான் இருந்தேன். அதுக்கு பதிலாக பிளாக் டீ குடிக்க முடியாது, பிளாக் காஃபி தான் அந்த டேவே குடித்தேன். ஆனால் ஒரு டைம் தான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் சுகர் இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணுறங்காட்டி. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைனா வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும். என்னால் இந்த 3மே முடியாது. வாக்கிங் மட்டும் மார்னிங் பாப்பா தூங்குற நேரத்தில் நேரமாக எந்திரிக்கிறோம், ஒரு 20 minutes போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மழை வந்தங்காட்டி என்னால் வெளியே போய் வாக்கிங் போக முடியல. அதனால் ஹால்லேயே ஒரு 20 minutes வாக் பண்ணிட்டேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் 90 நாளைக்கு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். நான் இது எந்த விதத்துலேயும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். கன்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் வெயிட் லாஸ் டிப்ஸை. ஆனால் நான் என்னோடய ஹெல்த்துக்கு என்னோடய பாடிக்கு என்ன ஃபுட்டு செட் ஆகுதோ அதைத்தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தங்க பாடி ஹெல்த் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் எடுத்துக்க முடியும். நான் எனக்குன்னு தனியாக எதுவுமே சமைக்கிறது கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன சமைக்கிறேனோ அதைத்தான் நானும் எடுத்துக்க போகிறேன். குவான்டிட்டி மட்டும் கம்மியாக எடுத்துக்க போகிறேன். வாட்டரை அதிகமாக எடுத்துக்க போகிறேன். அது இல்லாமல் ஜூஸு, வாட்டர், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் என்னோடய வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும். நான் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியுமோ அதாவது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் தான் இதை நான் எடுத்திருக்கேன். இனியும் நம்ம பேபியை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத ஒரு ரீசனாக வச்சு நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. இந்த யூடியூப் சேனலுமே நான் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, என்னடா சம்மந்தமே இல்லாமல் வீடியோ ஒரு பக்கம் ப்ளே ஆகிட்டே போகுது, அவங்க
பேசுகிறது வேறு டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. சாரி, இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சா அவ்வளோதான். இதுதான் என்னோடய லைஃப்பில் ஒரு குட்டி சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்ததில்லை வெயிட் லாஸ்க்கு. அப்புறம் என்னோடய டென்ஷனை குறைக்கிறக்கும் இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்போவுமே டெய்லியும் கன்டினியூ பண்ணுவேன். ஓகே, இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே நான் எப்போவுமே கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே அப்போ தான் குக் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கிச்சனை பார்க்குறக்கே ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். வந்தோடனே என்னோடய குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா முட்டைக்கோஸ் சாம்பாரும் ரசம் அவரைக்காய் பொரியல் தான் வச்சேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் இடிக்கல்லையும் இடித்து போடுவேன். இல்லைன்னா ஜாரில் சீரகம், குருமிளகு, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையெல்லாம் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை ரசத்துக்கு கூட ஆட் பண்ணிடுவேன். அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணோம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை இன்றைக்கி, அதனால் ஆட் பண்ணல. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட கேபேஜையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தேன், அதையும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். கருவேப்பிலை ஏன் இல்லாமல் போச்சுன்னா, எப்போவுமே மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கும்போது வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் ஃப்ரீயாக தான் தருவாங்க. ஒவ்வொரு டைமும் நான் வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட சொல்லுவேன், கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் 10 ரூபாய்க்கு வச்சுருங்கன்னு சொல்லுவேன். அவங்க நான் எப்போவுமே டெய்லி இதை சொல்லும்போது சொல்லுவாங்க, கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் ஃப்ரீயாகவே நாங்களே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த டைம் என்ன ஒரு அசால்ட்டுனா, சரி அவங்களே ஃப்ரீயாக தானே வச்சிடுறாங்க, நம்ம ஏன் சும்மா கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் கேட்காம விட்டுட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை நிறையா வச்சுட்டு கருவேப்பிலையை வைக்காமல் விட்டாங்க. இனி கேட்காம வருமா? கண்டிப்பாக கேட்டாவது வாங்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். சாதம் வாஷ் பண்ண தண்ணியை வந்து நான் எப்போவுமே செடிகளுக்கு தான் ஊற்றுவேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருவேன். எப்போவுமே வெங்காய பொட்டு, முட்டையோடு இந்த மாதிரியெல்லாம் செடிகளுக்கு போட்டிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பா வெளியே வந்து விளையாடுற நேரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி அதை போய் கையில் எடுக்க போகிறா. அது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நம்ம எது பண்ண வேண்டாம்னு சொல்கிறோமோ அதை தான் திரும்பி திரும்பி பண்ணுவாங்க. அதனால சரி நம்ம அதை போட வேண்டாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் தாளிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு வேகாத மாதிரியே ஃபீலாக இருக்கும். அதுக்கு வேண்டியே நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றியே வேக வச்சுருவேன். லஞ்ச் ஒர்க் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா சொன்ன மாதிரியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. சமைக்கிற பிஸியில் வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு வரக்கு மறந்துட்டேன். இன்றைக்கி போய் லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்கு அதை காய வச்சு தரக்குள்ளே கொஞ்சம் அவசரம்தான். பால் வேணும்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி கொஞ்சம் காயிற வரைக்கும் உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆற்றுற வரைக்குமே அமைதியாக தான் இருந்தாள். உடனே நான் என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. புதுசாக ஏதாவது ஒன்று போட்டால் போதும், அது என்ன அப்படிங்கிறத அவள் பார்த்துட்டே இருப்பாள். பாப்பாவுக்கு பாலில் வந்து நான் அதிகமாக சர்க்கரை போட மாட்டேன். சர்க்கரை இல்லாமையே கொடுத்தாலும் பாப்பா குடிச்சுக்குவாங்க. ஆனால் லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி 5, 6 சர்க்கரை மட்டும்தான் போடுவேன். ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து சுகர் அதிகமாக சேர்த்தாமல் இருக்க வரைக்கும் நல்லது தான். பாப்பாவுக்கு பால் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு நேராக கிளம்பி அவங்க அப்பா கிட்ட போவான்னு பார்த்தா போயிட்டு திரும்பி ரிட்டன் கிச்சனுக்கே வந்துட்டாள். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பெரிய எந்த டிஸ்டர்ப்மெண்ட்லாம் பண்ணல. ஏன்னா எனக்குமே ஒர்க் சீக்கிரமே முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும்தான் ஊற்ற வேண்டியது இருந்துச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படா காஃபி குடிப்பேன்னு இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே கண்டிப்பாக அவங்க அப்பா கிளம்புற நேரத்தில் அழுவாங்க. தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தெரியாது. அது எதுக்குன்னா அந்த பைக்கில் போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரக்க வேண்டியதான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு டைம் கிடையாது. மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க ஒர்க் பார்க்குறக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேண்டி பிரேக்ஃபாஸ்ட் தரும்போது கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தானா அவங்க அப்பா போகிறத அவ்வளோக்கா கவனிக்க மாட்டான். அதனால சாப்பிடும்போது டிவி போட்டு உட்கார வச்சிட்டேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு
இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் தேர்ட்டிங்கும்போது ட்ரெஸ் மட்டும்தான் காய போட வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன். அதை கொடுத்து அவள் அமைதியாக உட்காந்து சாப்பிட்ருந்தா. சரி அந்த கேப்பில் நான் போய் ட்ரெஸ் வெளியே காய போட்டுடலான்னு சொல்லி தான் காய போட்டிருந்தேன். ஆனால் அவங்க பின்னாடியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. இதில் டவுட்டாக வேறு இருந்துச்சு மழை வருமா வராதான்னு. ஆனால் மழை வரல. இப்படி தான் மதியம் வரைக்கும் என்னோடய டேவே இருக்கும். இதுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டேன்னா எனக்கு அவ்வளோக்கு எந்த ஒர்க் இருக்காது. எல்லா ஒர்க்கும் மார்னிங்கே முடிச்சிடுவேன். என்னோடய எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்ச நேரம் பார்ப்பேன் எந்திரிக்கிற வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுறக்கும். நம்ம வீடியோவை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.